மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள். பெருசாக யோசிக்காமல் நான் பெருசாக பண்ணணும், ஏற்கனவே நிறைய இழந்துட்டேன், திருப்பி இழந்ததெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சி ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய வருஷம். முக்கியமாக இந்த 2026ஆம் ஆண்டில் முக்கியமாக இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உலகமே எதிராக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு டிப்ரெஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சார், இப்போ இந்த கும்பராசியில் இருக்கின்ற வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இல்லை சொந்த தொழில் துவங்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பிரேஷனில் இருப்பாங்க சார், அவங்களுக்குலாம் இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டில் இவங்க இருக்கிற விஷயத்தை செஞ்சாவே போதும். பெண்களுக்கு இந்த வருஷம் நெகட்டிவ் தான். இவங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இருக்காது. இந்த வருஷம் நிறைய முயற்சிகள் பண்ணணும். வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. அது என்னென்னா, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் கவனமாக இருக்கணும். மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். நினச்சா மாதிரி வாழ்க்கை இந்த வருஷம் இருக்காது. இவங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பெருசாக யோசிக்காமல் நான் பெருசாக பண்ணணும், ஏற்கனவே நிறைய இழந்துட்டேன், திருப்பி இழந்ததெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சி ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய வருஷம். முக்கியமாக பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகளால் சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான வருடமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த கும்பராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு, படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு, அடுத்து இளமை பருவத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு மேற்படிப்பு படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு இவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கு? இந்த 2026ஆம் ஆண்டில் முக்கியமாக இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உலகமே எதிராக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் அதெல்லாம் தாண்டி நான் பல முயற்சிகளை செய்யணும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சில விஷயங்கள் கிடைக்காது, பல தடவை முயற்சி பண்ணால் மட்டுமே நடக்கும். அது படிப்புலேருந்து ஆரம்பித்து ஒரு காலேஜ் சீட்டு வாங்குறதுலேருந்து வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு லோன் கிடைக்காது, பேப்பர் சரியாக இருக்காது, பார்த்திங்கன்னா ஏதாவது சரியாக வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிக முயற்சிகள் பண்ணணும். தோல்வி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முயற்சிகள் அதிகமாக பண்ணணும்னா நல்லா இருப்பாங்க. அதேமாதிரி காதலிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு டிப்ரெஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப போட்டு யோசிக்காமல் இந்த காதல் இல்லைனா அடுத்த காதல் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா நல்லா இருப்பாங்க. தேவையில்லாமல் இல்லை நான் இது ரொம்ப யோசிக்கிறேன், நான் ரொம்ப அந்த பொண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பையனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன்னா அதில் ஒரு ஏமாற்றங்கள் வரும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய கும்பராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் சில இடத்துல மறுக்கப்படும், சில இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார், இப்போ இந்த கும்பராசியில் இருக்கின்ற வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இல்லை சொந்த தொழில் துவங்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பிரேஷனில் இருப்பாங்களே சார், அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது? இந்த 2026ஆம் ஆண்டில் இவங்க இருக்கிற விஷயத்தை செஞ்சாவே போதும். வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக தொழில் பண்ணுறன்னு வரக்கூடாது. வந்தாங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. ஏமாற்றத்தை சந்திச்சா என்ன ஆகும்? நம்மளுக்கு திறமை இல்லையோ, நம்மளுக்கு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை போல இருக்குது, நம்மளுக்கு ராசி இல்லைன்னு போல இருக்குன்னு போயிடுவாங்க. அதனால் இந்த வருஷம் ட்ரை பண்ணாமல் 2027ஆம் ஆண்டில் தொழில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் நல்லது. இல்லை சார் நான் தொழில் பண்ணியே ஆகணும், வேலையை மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஒரு வருஷம் நான் அதிகமாக உழைப்பேன், ரிசல்ட் கம்மியாக தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 2027 தான் இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்குது, நல்லாவே இருப்பாங்க. சார், கும்பராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? பெண்களுக்கு இந்த வருஷம் நெகட்டிவ் தான். இவங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இருக்காது. இந்த வருஷம்
நிறைய இடத்துல கெட்ட பேர் வாங்க போகிறாங்க, பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் வந்து என்னென்னா நிறைய முயற்சிகள் எப்போவுமே செய்வாங்க. ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே அதிக பலமே வந்து அவங்களுடைய முயற்சி தான். அந்த முயற்சியில் ஒரு தோல்விகள் வரும், ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 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 வெறுப்பு வரும், ஒரு யோசனை பண்ணி நம்ம சில விஷயங்கள் செய்ய முடியல. ஒன்றும் இல்லை, காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா கூட எந்திரிக்க முடியாது, ஒரு விஷயத்தை போய் பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். நிறைய முயற்சிகள் பண்ணணும், முதலே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து கும்பராசியில் இருக்கிறவர்களுக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த வருஷம் இருக்கிறத இழக்காமல் இருந்தாங்கன்னா சிறப்பு. முதல்ல நான் கடன் வாங்காமல் இந்த வருஷம் ஓட்டிட்டேன் சார் அப்படின்னா அவங்க தான் சிறப்பான ராசி என்பர்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கடன் வாங்காமல் வாழ்க்கையை வாழணும். அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத யோசனைகள். நம்ம வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க, நம்ம பண்ண பொண்ணு கரெக்டாக, நம்ம கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை கரெக்டாக அப்படின்னு யோசிக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும், அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் வரும். கவனமாக இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும், தேவையில்லாமல் யோசிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இவங்க தேவையில்லாமல் பணத்தை இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. நிறைய கும்பராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வரும்ன்றதை யோசித்து வேறு யாருக்கா ஒரு கடனை வாங்கி அவங்க மூலிமா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது செய்யறதுலாம் செய்வாங்க. அப்பா பையன் பேரில் செய்கிறது, பையன் மாமா பேரில் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார். சார் இப்போ கும்பராசியில் இருக்கின்ற மீடியா ஃபீல்டு, சினிமா ஃபீல்டு, இந்த மாதிரி முகம் தெரிகிற மாதிரியான ஒரு சில வேலைகள் இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே இந்த அதுவும் மீடியா ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க, கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான வருஷமாக தான் இருக்கும். நிறைய முயற்சிகள் பண்ணணும். வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. அது வந்து என்னென்னா அவங்க திறமைசாலி இல்லைன்னு கிடையாது, அவங்க திறமைசாலிகள் தான். நேரம் அவங்களுக்கு சரியில்லாதனால, சாதகமாக இல்லாதனால மற்றவங்க திறமைசாலியாக தெரிவாங்க, அவங்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்படும். அதனால் அதிகமாக உழைக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நான் அதிகமாக உழைக்கணும், அதிக முயற்சிகள் பண்ணணும் இருந்தாங்கனாவே அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஈடுபடாமல் இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த கும்பராசியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியான காலகட்டம் தான், ஒரு போர்க்களமாக தான் இருக்கும். அவங்க எதிரியை வெல்றது அவ்வளோ சாதாரண விஷயமா இருக்காது. நிறைய போட்டிகள் இருக்கும், பிரச்சனைகள் வரும், தேவையில்லாமல் அடிதடி தகராறுலாம் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக கடன் வாங்கி நான் வந்து ஒரு எலெக்ஷன் நிற்கிறேன், நான் கடன் வாங்கி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத ஒரு ட்ரான்ஸ்ஃபர், அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க செய்யக்கூடிய வேலையில் ஒரு நிதானம், கவனம் தேவை. கண்டிப்பாக சார். சார் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு சொன்னதே பாதி வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தான். இதை கடந்து இன்னுமே இந்தந்த விஷயங்களில் கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிற மாதிரி இருந்தால் அது என்னென்ன விஷயம் சார்? இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சின்ன குழந்தையில இருந்தே வயசானவங்க வரைக்குமே கவனமாக இருக்கணும். குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல்நலத்தில் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி முயற்சி பண்ணணும். அதேமாதிரி முக்கியமாக காதலில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அப்படியே காதலிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வந்து அதை ஜாலியாக எடுத்துக்கணும், அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும். அது வந்து இப்போ டெம்பரவரியான விஷயம் தான், அது பர்மனன்ட் கிடையாது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லது. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறத விற்று பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. முதல்ல கையில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி கடன் வாங்கி நான் அதிக வட்டிக்கு வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த வருஷம் இந்த மாதம் பண்ணி அடுத்த மாதம் இந்த கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதில் தோல்விகள் தான் வரும். கவனமாக இருக்கணும். உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ஒரு டிப்ரெஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் தேவையில்லாத விஷயங்கள் செய்யாமல் டெய்லி ஒரு 1 hour வெளியில் வாக்கிங் போகணும். இந்த ஜிம்மில் வாக்கிங் போகிறது, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் ஆகாது. அது வீட்டுக்குள்ளேயே நான் சைக்கிளிங் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் நடக்காது. வெளியில் காற்று படுற மாதிரி இவங்க வாக்கிங் போனாங்கனாவே இவங்களோட டிப்ரெஷன் குறையும், சில நினச்ச விஷயங்கள் நடக்கும். சார் கும்பராசிக்காரங்களுக்கு 2026 கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு சார்? இவங்க என்ன பண்ணணும்னா இந்த 2026ஆம் ஆண்டில் பிரச்சனை இருக்குது, கவனம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இதை கடப்பதற்கு தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து தவிர்ப்பதற்கு சமயநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. பாம்பு வைத்த அம்மன், அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி, திருவேற்காடில் சென்னையில் இருக்குது, அந்த அம்மனை வழிபாடு பண்ணலாம்.
அதே மாதிரி வந்து அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, சமயநூல் மாரியம்மன், இது மாதிரி பாம்பு வைத்த அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. பக்கத்திலே ஒரு மாரியம்மன் கோயில் இருந்தால் கூட போகலாம். அது முக்கியமாக எப்போ போகணும் அப்படின்னா சனிக்கிழமையில் ராகு காலத்தில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நல்லா சிறப்பாக இருப்பாங்க. நெகட்டிவிட்டி இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வழிபாடு தரும். நிச்சயமா சார். சார், பலன்கள் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரங்களுக்கான மார்க் எவ்வளோ சார்? கும்பராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒரு 55% தான் நல்ல பலன் இருக்குது. மிச்சது நெகட்டிவ் தான் இருக்குது. கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சார், கும்பராசிக்காரங்களுக்கான 2026க்கான பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடது கருப்பசாமி தங்க கலசம் இது. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.